அதே மாதிரி திரு சகாயம் ஐஏஎஸ் வந்து நாமக்கல்ல கலெக்டராக இருந்த பொழுது இந்தியாவிலேயே முதல் முறையாக தன்னுடைய சொத்து பட்டியலை வெளியிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தவர். அவர் வெளியிட்ட சொத்து பட்டியலில் அப்படி என்ன இருந்துச்சு தெரியுமா? மதுரையில் தான் மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்த அந்த வீட்டுக்காக எல்ஐசியில் 9 லட்சம் ரூபாய்க்கு அவர் வாங்கின கடன், வீட்டுக்கடன், அந்த வீட்டுக்கடன் அந்த டீட்டெயில் அதில் இருந்தது. இதை தாண்டி அவருடைய பேங்க்கில் வந்து 7,127 ரூபா அந்த வைப்பு தொகை இருந்தது. இந்த ரெண்டையும் அவர் வெளியிட்டிருந்தார். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய சொத்து மதிப்பில் பேங்க் பேலன்ஸ் வெறும் 7,000 ரூபாயும் 9 லட்சம் ரூபாய்க்கு வீட்டு கடனும் இருந்ததெல்லாம் இன்றைக்கி நம்புற மாதிரியா இருக்குது? அப்பேற்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு மத்தியில் ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக தன்னுடைய சொத்து பட்டியலை வெளியிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சார். மதுரையிலையும் தொடுவானம் அப்படிங்கிற ஒரு இணைய வலைப்பு வாயிலாக மக்கள் தங்களுக்கான புகாரை நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைப்பதற்கான அந்த வழிவகைகளை செஞ்சு கொடுத்தார். கோப்டெக்ஸ் பொது விநியோகத்திற்கு வழங்கப்பட்ட இலவச வேட்டி சேலைகளுடைய அந்த முத்திரைகளெல்லாம் அழிச்சிட்டு அதை மீண்டும் கோப்டெக்ஸ்க்கே விற்பனை செய்த அப்படி விற்க முயன்ற நிறைய ஜவுளி உற்பத்தி ஆலைகளுடைய ஊழலை கண்டுபிடிச்சி இந்த வெளி உலகத்துக்கு படம் பிடிச்சி காட்டினார். மதுரையில் சட்டவிரோதமாக குவாரியெல்லாம் செயல்படுதுன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அந்த முறைகேடுகளை விசாரிக்க உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சகாயம் ஐஏஎஸ் வந்து ஒரு முறை அந்த கல்குவாரி அமைத்த சுடுகாட்டிலேயே, அதாவது 15 பேரை நரபலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வந்த அந்த சுடுகாட்டிலேயே கட்டில் போட்டு படுத்து தூங்கியிருக்கார். அந்த குற்றச்சாட்டை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்காக அதிரடியான நடவடிக்கையில் அப்படி ஈடுபட்ட திரு சகாயம் ஐஏஎஸ் வந்து மதுரை ஆட்சியராக இருந்த பொழுது அவரை வந்து கோப்டெக்ஸ்க்கு மாற்றப்பட்ட பொழுது கூட அந்த மதுரை பகுதி பொதுமக்கள்லாம் திரண்டு வந்து போராட்டம் நடத்தினாங்க தமிழ்நாடு அரசுக்கு எதிராக. கல்குவாரி முறைகேடுகளை விசாரித்த திரு சகாயம் ஐஏஎஸ் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே அரசுடைய வளங்கள் சுரண்டப்படுவதை கண்டுபிடிச்சிருக்காரு. இது பற்றியெல்லாம் வழக்கு இன்னமும் நிலுவையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ ஓகே, இவ்வளோ சாதனைகளுக்கு இவ்வளோ சவால்களை சந்தித்த சகாயம் ஐஏஎஸ் வந்து இந்த சூழலில் அவருடைய வாழ்க்கை வந்து பிஆர்எஸ் வாங்கிட்டு இப்போ வீட்டில் இருக்கார். ஆனால் இந்த சூழலுக்கு மத்தியில் திருச்சி சிறையிலிருந்து திரு சகாயம் ஐஏஎஸை கொல்வதற்கான சதி திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறதா தகவல் அடுத்தடுத்து வெளியானுச்சு.